உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க 2 பேருக்கும் நடுவுல விரிசல் வர வச்சது ஆண்டாள் அப்பா தான். அதனாலதான் அவர் பொண்டாட்டி பிரிஞ்சா எப்படி இருக்கும்னு காட்ட மாப்பிள்ளை கொடுத்த ஐடியா தான் இது. அது மட்டும் இல்ல பாரதி, ஆண்டாள் ஒரு நாள் நல்லா இருக்கான், அப்புறம் இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான். அதனாலதான் ஆண்டாளுக்கு இது புரியட்டோன்னு நானும் மாப்பிள்ளையே சேர்ந்துதான் இதை பண்ணோம். அதனால்தான் நீங்க சண்டை போட்டு வந்து இங்க இருக்கீங்களா? எங்களுக்காக எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க திருப்பி என்ன பண்ண போறோம் தான் தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை நீயும் பாரதியும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறீங்க. ஒரு அம்மா பிள்ளைங்களுக்காக செய்யறது கடமை இல்லையா? நீங்க 2 பேரும் திரும்பி எல்லாம் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க இதுக்கப்புறம் 2 பேரும் ஒத்துமையா சண்டை இல்லாம வாழ்ந்தாலே போதும். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது காலுக்கு போடுற செருப்பு மாதிரி. 2ம் ஒன்னா இருந்தாதான் போட்டுக்கிட்டு நடக்க முடியும். ஒண்ணு மட்டும் தனியா இருந்தா யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. சண்டை வராத புருஷன் பொண்டாட்டி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அந்த சண்டை அடுத்த நாள் தாண்ட விடாம பாத்துக்கிட்டாதான் வாழ்க்கை ரொம்ப நாள் ஓடும். இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யாராலையும் இருந்துட முடியாது. கடவுளே பிடிக்காம நாந்திகம் பேசுற ஆளுங்க இருக்கதானே செய்யறாங்க. கடவுளுக்கே அந்த நிலைமைனா நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க. நம்மள மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குமா என்ன? சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன தப்போட ஏத்துக்கிட்டு வாழறதுதான் புருஷன் பொண்டாட்டி உறவுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம கையில வாழ்க்கையும் இருக்காது, மனசுல நிம்மதியும் இருக்காது. இப்ப உங்க 2 பேரையும் வச்சுதான் சொல்றேன். நாளைக்கு தமிழ் வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. இன்னைக்கு உங்க கூட இருக்கிற நாங்க கூட ஒரு நாள் போயிடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நீங்க 2 பேர் மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா வயசானதுக்கு அப்புறம் ரத்தம் சுண்டி நரம்பெல்லாம் இழுத்து முடியெல்லாம் நரைச்சு போய் முடியாம இருக்கும்போது புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அது மட்டும்தான் நிரந்தரம். என்னடா இவ அந்த வீட்ல இருந்தாலும் இப்படிதான் பேசுறா, இங்க வந்தாலும் இததான் பேசுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஒரு அம்மாவா அதை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அடுப்புல பருப்பு வச்சுட்டு வந்தேன், நான் போய் பாக்குறேன். ஹலோ, 2 பேருக்கும் என்ன மனசுல சிவாஜி தாத்தா பத்மினி பாட்டின்னு நினைப்பா? 2 பேரும் கண்ணே பேசிக்கிறீங்க. அப்பா, வர வர நீங்க அம்மா கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அவங்க உங்களை கட்டிப்பிடிச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. ஏய் வாய் மூடுறி, லக்ஷ்மி பாட்டி இருக்காங்க. உண்மையை தானே சொன்னேன். அப்பா ஊர்ல இருந்து வந்தப்போ நீ அவரை தமிழ் வாங்க, இங்க இருந்தா என் மானத்தை வாங்கிடுவீங்க. வாங்க நம்ம கடைக்கு போலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.